பிக் பாஸ் டீம் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வார்னிங்கா சொல்றேன். இது ஒரு மிகப்பெரிய பின்விளைவுகள வந்து விஜய் டெலிவிஷனுக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும், இந்த என்டயர் பிக் பாஸ் டீமுக்கும் இந்த சீசன்ல வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர வந்து இந்த கண்டஸ்டன்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்த போது. அப்படி என்னப்பா கண்டஸ்டன்ட்ஸ செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடா குமாரு, டுமில் குப்பம் வவ்வாலு அப்படிங்கிற மாரி அகோரி கலையரசன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவங்களெல்லாம் நீங்க எடுத்து உள்ள பொறுக்கி போட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஷோவுடைய ரெப்புடேஷன நீங்களே காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது பிக் பாஸ் தமிழ்ல இந்த சீசன் 9 ஓட இழுத்து மூடிட்டு போயிடணுன்ற முடிவுக்கு இவனுங்க வந்துட்டானுங்க போல இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறானுங்க. இந்த அகோரி கலையரசன் அப்படின்றவன் கூட திருந்திட்டான். முடியெல்லாம் வெட்டிட்டு நான் அகோரிலாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு டுபாகூர் தான். இதுவரைக்கும் வந்து சாமி பேர சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு அவன் கெட்டப்லாம் மாத்திட்டு அவன் ஆள் கட்டிங் கிட்டிங்லாம் பண்ணிட்டு அவன் வேற மாரி போயிட்டான். ஆக மொத்தம் இப்பதான் தெரியுது அவன் பிக் பாஸ்க்கு ரெடியா இருந்திருக்கிறான்னு. தம்பி நீ வந்து நாங்க விஜய் டிவில இருந்து பேசுறோம். நீ வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற, சோசியல் மீடியால ஃபேமா இருக்கிற. நீ ஒண்ணே ஒண்ணு பண்ணு. ஆள் கெட்டப்லாம் கொஞ்சம் மாத்திட்டு, நீ அப்படியே நம்ம ஷோக்கு வந்துரு. உன்ன நாங்க அப்படியே நார்மலைஸ் பண்ணி, உன்ன மாதிரியான ஆட்கள வந்து ஹீரோ மாதிரி மக்கள்ட்ட காட்டிர்றோம். நீ அப்படியே வந்து பொழச்சுக்கலாம். என்னடா சொல்ற நீயு? ஆ? அப்படின்னு இருப்பாய்ங்க. இவனும் சரின்னு இருப்பான். அதே மாதிரி இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இவன் வந்து ஒரு கேவலமானவன். அவன வந்து எப்படி பத்தி வார்த்தைகள் வரல. வார்த்தைகள் தடுமாறுது. கேவலம் அப்படிங்கிறத தவிர்த்து அவன என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா, ஒரு இன்டர்வியூல கூட அவன் 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார மாட்டான். பின்னாடி சூடு வச்ச மாரி எந்திரிச்சுருவான். எவனாவது ஒருத்தன் கரெக்ட்டா கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னா, அவன் டக்குன்னு சூடு வச்ச மாரி எந்திரிச்சுருவான். எந்திரிச்சு பாதியிலேயே வந்து என் பேமெண்ட்ட குடு. 5000 அனுப்பு. ஜிபேல அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு, அவன் பாட்டுக்கு மணியாறிட்டு போயிடுவான். அவன இவனுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எத்தன நாள் இருக்க வச்சிர முடியும்? மொத நாள் யாராவது ஒருவர் கரெக்ட்டான கேள்விய இவனுக்கு எதிராக எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அவ்வளதான் சோலி முடிஞ்சுச்சு. ஏன்னா, அவன் மனசுக்குள்ள அவன் தன்ன மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். சூர்யாவுக்கு காம்படிட்டர்ன்ற லெவல்ல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு மிகப்பெரிய திரை பிரபலம் அப்படின்னு அவன் காமெடி பீஸ்ன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். இல்ல. சின்ன வயசுல நான் டிராமாஸ்ல, நான் ஸ்கூல் ஸ்டேஜ்ல, காலேஜ் ஸ்டேஜ்லலாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு அவனை ஏமாத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கைய வேற ஒரு உலகத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்க அவன கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா, அவன் சாதாரணமா தன்னை உயர்ந்தவன், இன்னொருத்தவன் தாழ்ந்தவன் அப்படி யோசிச்சா கூட பரவால்ல. அவன் சாதிய படிநிலையில, சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவனாகவும் இருக்கிறான். அதாவது கவின் என்கிற பையனோட ஆணவ படுகொலை நடக்குது. அந்த ஆணவ படுகொலைய செஞ்ச சுர்ஜித் என்கிற நபர் நம்ம சாதிக்கார பையன் தானே. அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும்ல. அதையும் பார்க்கணும்லன்னு பேசினவன் தான் இவன். அதாவது ஆணவ படுகொலை செஞ்சவனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த இவன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவன் கூட பழகக்கூடிய நபர்கள என்ன மாதிரி இவன் ட்ரீட் பண்ணுவான்? என்ன மாதிரியான மனநிலையில அவன் அணுகுவான்? அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்களும் ஜெஃப்ரி, நிக்சன் இது மாதிரி வட சென்னையில இருந்து ஆட்கள வந்து உள்ள கூட்டிட்டு வர்றீங்க. அது மாரியான நபர்கள்ட்ட இவன் என்ன மாதிரி வந்து இவன் ஹேண்டில் பண்ணுவான்? எப்படி பேசுவான்? எப்படி மட்டம் தட்டுவான்? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பிக் பாஸ்ல சர்ச்சையாக மாறும். அது மட்டுமல்லாமல், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டியையும் அவன் கேவலப்படுத்துற மாதிரி இப்ப இவன புட் டவுன் பண்றதுக்கு நெறைய பேரு சோசியல் மீடியாவ ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, இந்த பார்த்தீங்களா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். சாதிய ஆணவத்தோட நடந்துக்கிறான். அவன் என்ன சாதி தெரியுமா? அப்படின்னு சொல்லி, அவன் சாதிக்காரன் பூரா சாதி வெறி புடிச்சவன், மட்டமானவன், இவன மாரி கேவலமான எண்ணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி, ஒரு கேஸ்ட்க்கு எகெயின்ஸ்டா, ஒரு கம்யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேட்ட ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நீங்க திட்டம் கிட்டம் போட்டிருக்கீங்களாடாங்கிற கேள்வியும் எழுது நமக்கு. ஏன்னா அவன் ஒரு கம்யூனிட்டிய ரெப்ரசன்ட் பண்ற மாரி கொண்டு வந்துருவாய்ங்க. இப்ப திவாகர் உள்ள போறான். அவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டோட திமிரா நடந்துக்கிறான். திமிரா பேசுறான். ஆணவமா பேசுறான். அப்படி பேசுறப்ப வெளியிலேயே பாருங்க, சாதிய ஆணவத்தோட பேசியிருக்கிறான். இவன் சாதிக்காரங்களே இப்படிதான். அப்படின்னு அவன் சார்ந்து இருக்கிற கம்யூனிட்டிய ஒட்டுமொத்தமாக புட் டவுன் பண்ணி கேவலமாக சமூக ஊடகங்கள்ல வாதம், பிரதிவாதம் எழும். இது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய அசிங்கப்படுத்துற மாரி ஆயிடாதா? ஒரு நபர வச்சு. இவ்வளவும் இந்த திவாகர்னால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவன் போனான்னா, வெளியில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம முன்னாடியே எச்சரிக்கிறோம். இவனை போன்ற நபர்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஏன்னா, இவன் ஏற்றத்தாழ்வு பார்க்குறான். சாதிய மனநிலை கொண்டவனா இருக்கிறான்.
மனநோய் வந்தவன் மாரி நடந்துக்கிறான். சரியான கேள்விகள் கேட்டா அவங்களுக்கு பதில் குடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துல அவன் இல்ல. கலவரமாயிரும். டே 1ல இருந்து இப்ப நம்மளே என்ன யோசிப்போம்? ஒரு யூடியூபர் நமக்கு தேவை கன்டென்ட். அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? அவன் அடிச்சுட்டு சாவட்டும். அவன் இன்னொருத்தன இதா பண்ணிட்டு போட்டும். நமக்கு தேவை கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃபிஷா யோசிக்கலாம் இந்த இடத்துல. நெறைய யூடியூபர்கள் மனசுக்குள்ள ஒரு கோட்ட கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா! திவாகர் சிக்கிட்டான்டா. இவன வச்சு நம்ம வேற லெவல்ல அடிச்சிடலாம்டா காச. அப்படின்னு சொல்லி மனக்கோட்ட கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த சேனல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். திவாகர் மாதிரியான நபர்கள 100 நாள் ஒரு வீட்ல இருக்க வச்சு, மற்ற நபர்கள அவனோட இருக்க வைக்கிறது, மற்ற நபர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. இவன் பேசுறதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. அவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். இவன் பேசுறத 100 நாட்கள் மக்கள் உட்கார்ந்து கேட்கணுங்கிறது எவ்ளோ பெரிய தண்டனை தெரியுமா மக்களுக்கு? இவன் தற்புகழ்ச்சி மயிரு பேசிக்கிட்டே இருப்பான். நாங்க உட்கார்ந்து இவன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுவும் 24 மணி நேரம். இவன் மூஞ்சிய 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க சகிக்காது. நீங்க 24 மணி நேரம் இவன் மொகரக்கட்டைய வந்து Disney Hotstarல ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க. அந்த கண்றாவிய நாங்க பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணுமாடா? என்னடா பித்தலாட்டம் இது? அப்ப இந்த அகோரி கலையரசன், இந்த திவாகரு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த ஷோக்கு இருக்கிற ரெப்புடேஷன டோட்டலா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லோக்கலா இறங்கிட்டானுங்க. பெட்டர் அ பெட்டர் காமெடியன்ஸ், பெட்டர் கன்டென்ட் டெலிவர் பண்ணக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூமாப்பட்டி அ தங்கராஜ் அவர் வந்து தங்கப்பாண்டி வந்து இஸ் அ குட் டிசிஷன். இப்போ ஒரு நல்ல ஃபேம்ல இருக்கிறாரு. நல்ல கப்புலா சாந்தினியோட டான்ஸ் எல்லாம் பண்ணி, மனுஷன் வந்து இப்போ ஜீ தமிழ்ல ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு. அவர நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, தன்னுடைய கிராமத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு சேர்த்த ஒரு நபர். ஹி இஸ் அ பாசிட்டிவ் பெர்சன். பாசிட்டிவ் வைப். அவன் வைப் பண்றான் அவன். போறான். இதுதான் வந்து கூமாப்பட்டியோட மருமகள்னு அந்த கூட ஆடுற பொண்ணு சாந்தினிய சொல்றான். அதனால வந்து ஹி இஸ் வெரி பாசிட்டிவ். வேரஸ் திஸ் டேம் திவாகர் இஸ் அ நெகட்டிவ் பெர்சன். டோட்டலி வந்து அவன விட்டீங்க அப்டின்னா, பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஏன்னா, இவன் எப்ப உள்ள போறான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சு, நம்ம அத பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ டிப்ரஷன் வந்துருச்சு. இல்ல இந்த ஷோ வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து வேற மாரி போகப்போது. இட்ஸ் நாட் கோயிங் டூ பி ஃபைன். அப்படின்ற மாதிரியான பயம் நமக்கு வந்துருச்சு. இவன் வந்து ஒரு 100+ டேஸ் அங்க இருக்கான் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டூ பி எ சீரியஸ் டிப்ரஷன் அண்ட் கோயிங் டூ காஸ் சீரியஸ் ட்ராமா டூ த பிக் பாஸ் ஆடியன்ஸ். ஸோ பிக் பாஸ் டீம் டேக் திஸ் அஸ் சீரியஸ்லி. யூ ஹேவ் டு டேக் திஸ் அஸ் சீரியஸ் கைஸ் ஆர் எல்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃபைன் அப்படின்னு சொல்லி I have to end this video. And you guys have a lot of options to select with, but I don't know why you guys went too cheap. You guys went down too cheap to pick this damn idiot into the show. I don't know why, but think twice before you do this அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அண்ட் ஸோ தட் நம்ம சேனல், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் எல்லாம் பண்ணி. இதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் ரெகுலராக இருக்கும் நம்ம சேனலில். அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூஸ்க்கு ஸ்டே டியூன் வித் சயோன் சென்ஸ். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சயோன். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.